விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எபிரெயர் 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானே அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இருக்காது என்கிறார். நாம் எப்பொழுதும் விசுவாசத்துல வளர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாம் அவரை விசுவாசிகளாய் இருக்க வேண்டும். கர்த்தர் பேரில் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள். தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தரை பற்றும் விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போகிறவர்கள் மீது தேவ கோபாக்கினை வரும். அவர்கள் முடிவு அழிவும். பின்வாங்கி போகிறவர்களும் அல்ல, அதனாலே அவர்கள் கெட்டும் போகிறார்கள். நம்முடைய ஆத்மா ஈடேற்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே அது பலிக்கும். ஆகவே பிழைப்பு, ஜீவன் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை விசுவாசிப்போம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.